அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி வெனஸ்டே. இன்றைக்கும் நிறைய எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் இருக்குது. மறுபடியும் PUBG நியூ ஸ்டேட் இதோட லான்ச் டேட் ரிவீலாக இருக்குது. அது என்னென்னு பார்த்துலாம். டிக்டாக் கம்மிங் பேக் டு இந்தியா அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங் ரூமர்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்துலாம். OnePlus குளோபலாக வந்து யூனிஃபைடு ஓஎஸில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ ColorOS அப்படிங்கிற மாதிரி சில இமேஜஸ் ரிவீலாக இருக்குது. அதோட டீட்டெயில்ஸும் பார்த்துலாம். எல்லாமே பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 643 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். டிக்டாக் மறுபடியும் இந்தியாவில் கம்பேக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. இன்னும் சொல்ல போனால் பைட் டான்ஸ் வந்து இந்தியாவில் டிக்டாக் அப்படிங்கிற பேரில் ட்ரேட் மார்க்கே பண்ணியிருக்காங்க. பட் இங்கே வந்து யூஸ்வல் டிக்டாக் இல்லை, ஸ்பெல்லிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் PUBG எப்படி இந்தியாவில் BGMI இந்த பேரில் கிராஃப்ட்னு கொண்டு வந்தாங்களோ அதே பாலிசி தான் இப்போ பைட் டான்ஸும் வந்து இந்தியாவில் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியுது. டிக்டாக்கை வந்து இந்தியாவில் வெறும் பேர் மாற்றி மறுபடியும் ரீலான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இந்த ட்ரேட் மார்க் பார்க்கும்போது ProPublica அப்படிங்கிறது US பேஸ்ட் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் வந்து நிறைய சோஷியல் மீடியா ஆப்ஸ் பற்றி வந்து அவங்களுடைய ஜென்யூன் ரிவ்யூ எப்பவுமே கொடுப்பாங்க. இதில் Facebook உடைய மார்க்கெட் பிளேஸ் பற்றியும் வந்து இவங்க அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Facebook மார்க்கெட் பிளேஸ் தான் அதிகமாக ஸ்கேமர்ஸ், ஹைக்கர்ஸ், சைபர் கிரிமினல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. யூஸ்வலாக வந்து Facebook மார்க்கெட் பிளேஸில் வந்து ஜென்யூன் யூசர்ஸ் உடைய அக்கௌண்ட்ஸை வந்து ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணி வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க. பட் Facebook அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள ஸ்பேமாவோ டீலிஸ்டோ பண்ணுறதே இல்லை. அவங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. Garena Free Fire Max அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. நீங்கள் ஆல்ரெடி ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இதை டவுன்லோட் பண்ண முடியும். ஆப் ஸ்டோர் அண்ட் கூகுளுடைய ப்ளே ஸ்டோர் ரெண்டுத்துலையுமே அவைலபிளாக இருக்குது. ப்ளே ஸ்டோர் அதாவது ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.96 GB ஃபைல் சைஸோட அவைலபிளாக இருக்குது. அதே iOS யூசர்ஸ்க்கு வந்து 1.17 GB ஃபைல் சைஸோட இருக்குது. பட் ஆல்ரெடி உங்ககிட்ட ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட் இருந்தால் அதிலே நீங்கள் லாகின் பண்ணி இதில் ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் PUBG நியூ ஸ்டேட் ஆல்ரெடி இந்தியாவில் ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷனில் அவைலபிளாக இருக்குது ஆண்ட்ராய்டு அண்ட் iOS யூசர்ஸ்க்கு. பட் இதோட அஃபிஷியல் லான்ச் வந்து October 4th அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ரூமர் டேட் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து October 31st அப்படிங்கிற மாதிரி iOS யூசர்ஸ் வந்து ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணும்போது வந்து கீழே வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு எக்ஸ்பெக்டட் ஆன் October 31st அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து iOS அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் அ ரூல். அவங்க வந்து எந்த டேட்டில் இந்த ஆப்பை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி அவங்க போடணும். பட் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கும் இதே டேட்டில் தான் கொண்டு வருவாங்களா இல்லை October 4th இவங்க லான்ச் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது கிளியராக இல்லை. பட் தற்சமயம் October 31st எக்ஸ்பெக்டட் டேட் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது. சாம்சங் M52 5G இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சேல் October 3rd அப்படின்னு ரிவீல் பண்ணியிருக்காங்க. அகைன் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம பார்த்தா தான் 6.7 inches 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், சூப்பர் AMOLED பேனல், Snapdragon 778 கொடுத்துருக்காங்க. கூடவே NFC சப்போர்ட், நாக் செக்யூரிட்டி, 5000 mAh பேட்டரியோட. இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 29,999க்கு பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இன்ட்ரடக்டரி ஆஃபர் அப்படின்னு சொல்லி வந்து 26,999க்கு இது இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. அகைன் ஆஃப்லைனில் இன்னும் ஆஃபரில் அவைலபிளாக இருக்கும். அதையும் நீங்கள் செக் பண்ணலாம். நீங்கள் ஒரு வேளை இதை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இதோட சாம்சங் வந்து ஃபெஸ்டிவ் ஆஃபர் சொல்லி மறுபடியும் அவங்களுடைய ஃபோல்டபிள் டிவைஸ், வாட்ச் எல்லாத்துக்குமே அந்த ஆஃபர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் ஒரு வேளை HDFC கார்டு யூஸராக இருந்தால் தான் இந்த ஆஃபர் கிளைம் பண்ண முடியும். Galaxy Fold 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,000 rupees வரைக்கும் உங்களுக்கு கேஷ்பேக் ஆஃபர் இருக்குது HDFC கார்டு யூஸருக்கு. அதே Galaxy Watch 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,000 rupees ஆஃபர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Buds 2க்கு வந்து 1,200 rupees வரைக்கும் ஆஃபர் இருக்குது. நீங்கள் ஒரு வேளை பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த ஆஃபர்ஸும் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டே சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹1 ப்ரீ புக் ஆஃபர் அப்படின்னு சொல்லி ரிவீல் பண்ணியிருக்காங்க. அகைன் இந்த ₹1 ப்ரீ புக் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் கிடையாது, சில ப்ராடக்ட்ஸ் தான் இவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இதில் எலக்ட்ரானிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஆக்சசரிஸ், அதாவது டேப் கவர் இல்லைனா ஸ்மார்ட் ஃபோன் கவர் இல்லைனா ஒயர்லெஸ் சார்ஜர், இந்த மாதிரி சில ஆக்சசரிஸ் வந்து நீங்கள் ₹1 கொடுத்து ப்ரீ புக் பண்ணலாம். அதுவும் இன்னிலேருந்து, அதாவது 29th ஆரம்பித்து என்னைக்கு சேலோ அன்றைக்கி நீங்கள் பேலன்ஸ் அமௌண்ட் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதோட ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டேஸில் சாம்சங் ஆஃபர்ஸும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதில் சாம்சங்குடைய F22, F12 இதெல்லாம் ஆஃபரில் இருக்குது. பட் F62 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃபார் மணி டிவைஸஸ் 17,999க்கு அவைலபிளாக இருக்குது. அதையும் நீங்கள் செக் பண்ணலாம். ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேல் October 3rd to 10th அப்படின்னு ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க டேட். இதில் வந்து Realme ஆஃபர்ஸ் வந்து நேற்று ரிவீல் பண்ணியிருந்தாங்க. Realmeயுடைய ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme 8i உங்களுக்கு 12,999 அப்படின்னு ரிவீல் பண்ணியிருந்தாங்க.
அதே 8S 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,999க்கு அவைலபிளாக இருக்குது. ரியல்மி சி சீரீஸில் 1000 ரூபாயிலேருந்து 500 ரூபாய் வரைக்கும் ஆஃபர் இருக்குது. ரியல்மி 8லேயும் வந்து உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஹைலைட்டட் ஆஃபர் ரியல்மி தரப்புலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றே பார்த்துருந்தோம் ரியல்மி GT மாஸ்டர் எடிஷன் தான் 20,999லேருந்து உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் ரியல்மி தரப்புலேருந்து. அதே கூகுள் பிக்சல் 4a அதுலேயும் ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு ஆஃபர் இருக்குது. இந்த டிவைஸ் வந்து உங்களுக்கு 25,999க்கு வந்து ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. கூடவே காம்போ ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கூடவே வந்து நீங்கள் பிக்சல் பட்ஸ் வந்து 50% ஆஃபரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அதே நெக்ஸ்ட் மெனியூ உங்களுக்கு ₹1 அவைலபிளாக இருக்குது. ஸோ கூகுளுடைய பிக்சல் 4a வந்து உங்களுக்கு காம்போ ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. அதோட போக்கோ தரப்புலேருந்து போக்கோ F3 GTக்கும் வந்து ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டலில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. பட் மிஸ்டேக்காக வந்து 26,999 தான் அதோட லான்ச் ப்ரைஸ். அதே ப்ரைஸ் தான் ஆஃபர் ப்ரைஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது தவறாக பண்ணாங்களா இல்லை ஆஃபரே இது தானா அப்படிங்கிறது போக்கோ தான் கன்ஃபார்ம் பண்ணணும். ஷாமியும் இந்தியாவில் கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட்டில் வந்து வாட்சஸ் கொண்டு வர போகிறதா தெரியுது. இந்த வாட்டி வாட்சுடைய ஸ்ட்ராப் வழியாக வந்து கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ NFC எனேபிள்டு மீ பே ஸ்ட்ராப்ஸ் இவங்க இந்தியாவில் கூடிய விரைவில் லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு டீசர் மூலியமாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரெட்மி வந்து அவங்களுடைய 9 சீரீஸில் இந்தியாவில் 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் முதல்ல இருந்து அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ரெட்மியுடைய 9A ஸ்போர்ட், ரெட்மியுடைய 9i ஸ்போர்ட் அப்படிங்கிற மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க. அகைன் இந்த டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Helio G95ல வந்து ரெட்மி 9A வந்து 6,999க்கு ஸ்டார்ட் ஆகுது. ரெட்மி 9i அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் MediaTek Helio G25 தான். அதோட விலை 8,799லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. வெறும் ஸ்டோரேஜ் வேரியன்ட் தான் இங்கே வித்தியாசம். ரெண்டுமே அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 10ல தான் இவங்க கொடுத்துருக்காங்க. ரெட்மியுடைய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மாடல் நம்பரோட இந்தியாவில் IMEI டேட்டா பேஸில் லிஸ்டிங் ஆயிருக்கு. இந்த மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெட்மி 10 சீரீஸ்க்கு ஒரு சக்ஸஸர் அப்படிங்கிற மாதிரி தான் மாடல் நம்பர் பார்க்கும்போது தெரியுது. ஸோ இது ரெட்மியுடைய Note 11 இல்லை ரெட்மி 11 இந்த சீரீஸ் கீழே ஒரு டிவைஸாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ ரெட்மி 9, 10, 11 இவங்க கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது இந்த லிஸ்டிங் பார்க்கும்போது. OnePlus 2022ல் அவங்களுடைய டிவைசஸ் வந்து யூனிஃபைடு OSல தான் லான்ச் ஆகும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. யூனிஃபைடு OS அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் OS அண்ட் ColorOS உடைய காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம டெக் அப்டேட்லேயே நான் சொல்லியிருந்தேன். பட் இப்போ வந்து குளோபல் வேரியன்ட் ஒன்று பார்த்தா வந்து ColorOSல தான் OnePlus டிவைசஸ் வந்து இவங்க கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இமேஜஸ் இன்னும் சொல்லப்போனால் ஷாக்கிங் இமேஜஸ் ரிவீலாக இருக்குது. இந்த இமேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus 9 Pro டிவைஸ் உடையது, அதுவும் இந்தோனேஷியா அதாவது குளோபல் வேரியண்ட்டோடையது. அங்கே வந்து உங்களுக்கு ஆக்சிஜன் OSும் இல்லை, யூனிஃபைடு OSும் இல்லை, ColorOS அப்படின்னு சொல்லி கிளியராக இமேஜ் ரிவீலாக இருக்குது. ஸோ இந்த குளோபல் வேரியண்ட்டில் ColorOS அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி சைனாலையும் வந்து ColorOSல தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்தியாலையும் இவங்க ColorOS கொண்டு வந்துருவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்காங்க. ஸோ OnePlus இதுக்கு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. பட் ColorOSல வந்து OnePlus 9 Pro வந்து இமேஜ் ரிவீலாக இருக்குது. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். TikTok எந்த பேரில் இந்தியாவில் கம்பேக் பண்ணலாம்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalvana இந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் இன்ஸ்டாகிராம் ஆப் நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ஸ்ரீகுமார். கங்க்ராச்சுலேஷன் ஸ்ரீகுமார். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.